கடந்த ஆண்டுகளை விட சென்னை துறைமுகம் 2009-10 ஆண்டில் அதிக அளவில் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நிருபர்களை சந்தித்த சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர் சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதியில் புதிய பெட்டக முனையங்கள் அமைத்தல், துறைமுக பாதுகாப்பு, போக்குவரத்தில் ஏற்படும் சவால்கள் ஆகியன குறித்து தெரிவித்தார். The port also handled its highest ever volume of 61.06 million tons of cargo during the current financial year, which is 6.20% higher than the volume handled during the previous fiscal. சென்னை துறைமுகம் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய துறைமுகம் என்பதால் இங்கு சரக்குகள் அதிக அளவில் கையாளப்படுகிறது. இதற்காக 3686 கோடி ரூபாய் செலவில் பெட்டக முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், மத்திய அரசின் பாதுகாப்பு அனுமதி கிடைத்தவுடன் தகுதியான ஒப்பந்தக்காரர்கள் மூலம் ஏலம் விடப்படும் என்றும் துறைமுக தலைவர் தெரிவித்தார். The Tariff Authority for Major Ports has approved the proposal for upfront tariff in the month of March this year. The port will also shortly invite price bids from the qualified bidders on receipt of security clearance from the Government of India. இவ்வாறு பல்வேறு வசதிகள் செய்வதாக துறைமுகம் தரப்பில் கூறினாலும், எண்ணூர் சென்னை துறைமுகம் வரையிலான நெடுஞ்சாலை திட்டம், மதுரவாயல் துறைமுகம் வரையிலான பறக்கும் பாலம் திட்டம் ஆகியன வந்தால்தான் கண்டெய்னர் லாரிகளின் தொந்தரவு நீங்கும். இதுதான் சென்னை வாசிகளின் எதிர்பார்ப்பு.